ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். இப்போ மேட்ரு என்னன்னா, நம்ம ஜான் ஜெபராஜ் அவங்க பண்றேன்னு சொல்றது இயேசு கிறிஸ்துக்காக பண்ற ஊழியம். அப்படி பண்றாங்களா அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். ஆனா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ற காரியங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. ஏற்கனவே நமக்கு பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதை பத்தி நான் பேச விரும்பல. அடுத்து நேத்து அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க சோசியல் மீடியால. யூடியூபர்ஸ்க்கு நான் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஜான் ஜெபராஜ் அவங்க பண்றதே பிரச்சனைக்குரியதா தான் இருக்கு. இப்போ சமீபத்துல தென்காசியில நம்ம ஜான் ஜெபராஜ் அவர்கள் சமீபத்துல ஒரு மீட்டிங் வந்திருந்தாங்க. அந்த கிளிப்பிங்கை நம்ம பார்ப்போம். பாருங்க, அது ஏன்னா ஒரு சும்மா மொபைல்ல ஒரு பையன் எடுத்து எனக்கு அனுப்புனது, ரொம்ப கிளியரா இருக்காது. பாருங்க, நான் அதுக்கு அது என்னன்னு நான் சொல்றேன், பார்ப்போம். ஒரு சுவிட்ச் பாக்ஸ் தொட்டா பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பிங் பாத்தீங்களா? நம்ம ஜான் ஜெபராஜனை என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கரண்ட் கூட மோதினாலே பயங்கரமா இருக்கும். நான் டிரான்ஸ்ஃபார்மர்டா, என்கிட்டலாம் மோதாதீங்க. இது என்ன விதத்துல சொல்றாங்கன்னு நமக்கு புரியல. நம்ம அவங்க கூடலாம் யாரும் மோதல. எனக்கு தெரிஞ்சு ஜான் ஜெபராஜ் அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துட்ட மோதிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் தவிர்க்கலாம். நீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சைடாவது மாறுவீங்க. இவ்வளவு கஷ்டங்கள்ல இருக்கும்போது நீங்க மாற மாட்டேங்கீங்க. வேற பயணத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கீங்க. இதுல என்ன சொல்லனே தெரியல. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அது மறந்துடாதீங்க. இப்ப நம்ம ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்கோம். இது கிட்டத்தட்ட செவிடங்காதல ஊதுற சங்கு மாதிரி இருக்குது. என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க வழியை மாத்துங்க, இயேசு கிறிஸ்து உங்களை பெருசா பயன்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வழி எங்கேயோ போயிட்டு, அதுதான் உண்மை. நம்ம ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. முக்கியமா அவங்க குடும்பத்தினருக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. இயேசு கிறிஸ்து அனைவரையும் காப்பாராக. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.